கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உன்னை விருத்தியடைய பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதா சொல்லப்படுகிறது, கர்த்தர் செய்கிறதா சொல்லப்படுகிறது. எப்படின்னா, உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். விருத்தி அடைய பண்ணுகிறது கர்த்தர் தான். கர்த்தர் தான் ஒரு மனிதனை எல்லா விதத்திலையும் விருத்தி அடைய செய்ய முடியும். கர்த்தரால் மட்டுமே கூடும் என வேதம் சொல்கிறது. எந்த ஒரு மனிதனை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். இன்னைக்கு விருத்தி அடைய செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில் விருத்தி அடையாத நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம். இருக்கிற நிலையில் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறது. பல ஆண்டுகளாக அதே ஸ்டேட்டஸ். வியாபாரமானாலும் சரி, வேலை ஆனாலும் சரி, தொழில் காரியமானாலும் சரி, ஆசீர்வாதமான காரியங்களானாலும் சரி, அதே நிலைமை. ஒரு விருத்தி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்கிறீங்களா? எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனால் ஒரு விருத்தி இல்லை, இப்படி சொல்கிற பிள்ளைகள் ஏராளம். விருத்தியை வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்திலையும், உலக பிரகாரமான காரியத்திலையும், சரீர காரியத்திலையும், குடும்ப காரியத்திலையும், பொருளாதார காரியத்திலையும் விருத்தியை காண முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லி. வேதம் சொல்கிறது, விருத்தி அடைய பண்ணுவார். யார் விருத்தி அடைய பண்ணுவார்? கர்த்தர் என்று இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை கர்த்தர் விருத்தி அடைய பண்ண வேண்டுமானால் கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்ன? 3 காரியம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1, கர்த்தர் நமக்கு தயை செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு இறங்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய முன்னோர்களுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்க வேண்டும். 3 காரியம். கர்த்தர் தயை செய்ய வேண்டும், கர்த்தர் இறங்க வேண்டும், கர்த்தர் என்ன செய்யணும்னா நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தால் வேதம் சொல்லுகிறது, அந்த ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் நமக்கு தயவு செய்திருக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு இறங்கி இருக்கிறாரா? கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறாரா? கர்த்தர் தயவு செய்கிறவர், நம்முடைய ஆண்டவர் இறங்குகிறவர், நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறவர். அதனால் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் தயவு செய்கிற ஆண்டவர் தான், கர்த்தர் நமக்கு இறங்குகிற ஆண்டவர் தான். நமக்கும் சரி, நம்முடைய பிதாக்களுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற, வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிற வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம். ஆனால் நம்ம விருத்தி அடையலை. காரணம் என்ன? நாம் செய்கிற காரியம், நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தரை கோபம் மூட்டியிருந்தால் இந்த காரியம் நமக்கு நடக்காது. சொல்கிறது புரிகிறதா? நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு கோபம் மூட்டி, கர்த்தர் கோபத்தில் இருந்தால் நாம் விருத்தி அடைய முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, என் காரியங்கள், என் பேச்சு, என் செயல், என் நடை, என் உடை, என் பாவனை, என்னுடைய அந்தரங்கம் கர்த்தரை கோபமூற்றதா இருந்திருக்குதா? அல்லது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற, அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, கர்த்தர் எப்போ நம்மேல் வைத்திருக்கிற அந்த கோபத்தை விட்டு திரும்புகிறாரோ அப்பந்தான் கர்த்தர் நமக்கு தயவு செய்வார், அப்பந்தான் நமக்கு இறங்குவார், அப்பந்தான் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். அப்போ நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு கோபம் ஊட்டுற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. கர்த்தர் வெறுக்கிற, கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. எத்தனை காரியத்தை செய்கிறோம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இன்றைக்கி நம்ம பிள்ளை நமக்கு பிரியமில்லாத செஞ்சால் நமக்கு கோபம் வருதா வரலையா? வருதில்ல.
நம்ம பிள்ளைகள் நம்ம விரும்புகிறத செய்யாமல் நம்ம வெறுக்கிறத செஞ்சால் பெற்றோராகிய நமக்கு கோபம் வருகிறது. இதே போல தான் நம்ம காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் கர்த்தருக்கு கோபம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை பரீட்சை பார்த்து என்ன கோபமூட்டினார்கள், வனாந்திரத்தில் என்ன கோபமூட்டினார்கள். அப்படி வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை கோபமூட்டுற காரியம் நம்மகிட்ட இனிமேல் இருக்கக்கூடாது. கர்த்தரை கோபப்படுத்துகிற செயல்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. கர்த்தரை கோபமூட்டுகிற எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்போமே ஆனால் கர்த்தர் அந்த கோபத்திலிருந்து திரும்பி நமக்கு இறங்கி நமக்கு தயவு செய்து பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. உங்களை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் கர்த்தரை கோபமூட்டாதபடி இந்த காரியத்தில் நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இருக்கிற நிலைமையில் இனிமேல் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கொண்டு பெருக பண்ணுவார். கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு விருத்தி உண்டாகும். உங்கள் தொழிலில், உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் விருத்தி உண்டாகும். ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு விருத்தி உண்டாகும். கர்த்தரை கோபமூட்டாதபடி நம்முடைய காரியங்களை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட அவர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி விருத்தி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, விருத்தியை பார்க்க முடியாதபடி அதே நிலைமையில், அதே தேக்க நிலைமையில், அதே மந்த நிலைமையில் காலத்தையும் பொழுதையும் ஓட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் அப்பா. இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி விருத்தி அடைய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் உம்மை கோபமூட்டாதபடி நீர் கோபத்திலிருந்து எங்கள் பக்கமாய் திரும்பி எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு இறங்கி விருத்தி அடைய செய்யும்படியாக இப்படி சமூகத்தில் கெஞ்சுகிறோம். நீர் கோபப்படுகிற எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது ஐயா. உமக்கு கோபமூட்டுகிற எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யாதபடி அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுத் தருவீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீராக. எங்கே போகிறாங்களோ கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். செய்கிற அத்தனை காரியத்திலும், விவசாயம், தொழில், வியாபாரம் எல்லாவற்றிலையும் ஒரு விருத்தி அடைய செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக சாட்சிகளை நீங்கள் உருவாக்க போகிறதற்காய் நன்றி. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கோபமூட்டுற காரியத்தை செய்யாதபடி கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். God bless you.